ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் நாங்கள் எங்கள் ஹோம் டவுனுக்கு கிளம்பிட்டோம். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி சிஎன்ஜி பேக்கில் சிஎன்ஜி இருக்குதுல்ல முடியாது. ஓகே, லாக் இல்லை லாக் நீங்கள் பண்ணீங்களா? நான் பண்ணேன்னா லாக் நான் தான் பண்ணேன். எப்படி திருப்பி போய் பார்க்க முடியாது. ஆனால் இது ஒரு ஃபோபியா இல்லை, எனக்கு கூட உண்டு. வந்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறது, ரீகன்ஃபார்ம் பண்ணுறது. ஆனால் நாங்கள் கிளம்புற டே ஒரு வீக் டேன்றதுனால டிராஃபிக் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சது, இது முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ குறைஞ்சது 30 floors தானே. ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்களே சைடில். சைக்கிளிங் உள்ளது. ஒரு இதுதான் இல்லை, இதில் இங்கேருந்து ஆரம்பித்து நிறைய தூரத்துக்கு போகுது. ஓகே ஓகே. அது ராஜ்புஷ்பா ப்ரொவின்சியா. நம்ம ஹைதராபாத்லேருந்து ஏர்போர்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய ORRன்ற அவுட்டர் ரிங் ரோடை ரீச் ஆகிட்டோம். ஒன் ஆஃப் த அமேசிங் ரோட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லலாம். நம்ம இந்த ரோடில் ட்ராவல் பண்ணும்போது அவுட்டரில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலே இருக்கா. இந்த ஏர்போர்ட் ரோட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வழியே கிடையாது. சிட்டியோட எந்த பிளேஸில் இருந்தாலும் இங்கே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ரோட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இந்த இடம் ஃபுல்லாகவே மலையால் கவர்ட் ஆகி இருந்தது. கட் பண்ணது தெரியுதா? ஆமா, அது இன்னும் நல்லா இருக்கு. ஃபுல்லாக கட் பண்ணி லாரி போயிடுச்சு. ஜியாகிரபிக்கலி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஒரு ட்ரை ஏரியா தான். ஆனால் அவுட்டர் ரிங் ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு ட்ரை ரீஜனில் இருக்கிற ஃபீலே இருக்காது. ஏன்னா அவ்வளவு அழகாக நிறைய ட்ரீஸ் பிளான்டிங் பண்ணி இந்த ஏரியாவை க்ரீனரியாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இது எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க, நல்ல நீட்டாக. மெயின்டெனன்ஸ் ஆமாம், நல்லா. அதான் ஹைதராபாத் ஏர்போர்ட் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்போர்ட். எப்படி இருக்குது, என்ட்ரியே சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் பழசு தான். இப்போ வந்து இந்த பிளான்ஸ் இதெல்லாமே மாற்றிருக்காங்க. டிபார்ச்சர் கிட்ட வந்தாச்சு நம்ம. 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர்னா என்ன வந்து சீக்கிரமா வந்துடும். ரொம்ப சீக்கிரமா வந்துடும். இறங்கமா வந்தாச்சு. Finally we reached airport. Airport Not our destination. லக்கீலி டிராஃபிக்கில் மாட்டிக்காமல் நம்ம ஏர்போர்ட்டை 5 o'clock முன்னாடியே ரீச் ஆகிட்டோம். நம்ம கார் ட்ராப் பண்ணுற இடத்துலையே ட்ராலி இருக்கும். ஸோ அதில் நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டிக்கெட் கவுண்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐடி ப்ரூஃப்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. வெளியே வந்து நல்லது கூட்டம். அரைவல் வந்து 9:50. ஓகே, போர்டிங் பாஸ் வாங்கிட்டு சீகோஸ் கேபின் கிளீன் ஒரு விளையாட்டு இல்லை, செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன நீ பிளான் பண்ற? அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வருவோம், சாப்பிட. அது லைட்டா நீ இப்போ தான்டா வீட்டில் தயிர் சாதம் சாப்பிட்டு வந்தேன். தயிர் சாதம் டிஃப்ரெண்ட். இங்கே வெளியில வந்திருக்கோம், லைட்டா கொஞ்சம் சாப்பிடுறாங்க. அது மெயின், இது ஸ்நாக்ஸ். ஓகே, போவோம். முன்னாடி அந்த சைடு இருந்தது, இப்போ இங்கே மாற்றிட்டாங்க. இல்லை, அந்த அது வேற ஏதோ ஆல்மண்ட் ஹவுஸ் இதெல்லாம் இப்போ புதுசாக வந்துருக்கு. கராச்சி பேக்கரி முன்னாடியே உண்டு. அந்த ஷாப் புதுசு, அந்த லைட் ஷாப் இருக்கு ஒன்று, அது புதுசு.
நம்ம அவசரத்துல இல்ல டைம் இல்லாம ஏதாவது வாங்க மிஸ் பண்ணா கூட ஏர்போர்ட்ல நிறைய ஷோரூம்ஸ் இருக்கு. பிராண்டட் ஷோரூம்ஸ்ல மோஸ்ட்லி பிரைஸ் மோராலஸ் சேமா தான் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க ஏற்கனவே 2-3 புக்ஸ் வாங்கி கொடுத்தீங்கல்ல? உங்கள்கிட்ட ஆல்ரெடி வாங்கி கொடுத்த புக்கு என்னாச்சு உனக்கு? படிச்சுட்டு இருக்கேன். என்ன புக் அது? 1984 ஜார்ஜ் ஆர்வெல். ஓகே. இல்ல இன்னொன்னு வாங்கி கொடுத்தீங்க, இக்கிகாயா? இக்கிகாய். அது எப்போ? அது ஃபிலாசபில அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள் வாங்கி படிக்கணும், அதனால கொஞ்சம் டைம். ஓகே. எனக்கு தெரிஞ்சு பயங்கர வேர்ட்ஸ் வரமாட்டேங்குது எனக்கு ஆக்சுவலி ஹாப்பினஸ்ல. ஏன்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க போறோம்ல. அம்மா அப்பாவும் வருவாங்க. கரெக்ட். அம்மா அப்பாவும் வருவாங்களா அந்த ஃபங்க்ஷனுக்கு. கரெக்ட். அத்தை மாமாவும் பயங்கர எக்ஸைட்டடா தான் இருக்காங்க. அப்ப போய் பண்ணாங்கல்ல, எனக்கு கூட நான் கிளம்புறதுக்கு முன்னாடி பேசுனாங்களா? அப்படியா? என்கிட்ட கொடுத்துருக்காங்க, நான் பேசுறேன். நீ வந்து கிளம்ப கரெக்டா இருந்ததுல்ல? அது நீ வாரந்தூரம் பேசுறீங்களா? வாரந்தூரம் பேசுறேன். அங்க போகும்போது கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பேசி என்னென்ன வாங்கணுமோ அதை வாங்க சொல்ல வச்சு. இது வந்து நம்ம கூட எல்லாம் ஆன்டிக் இருக்கு. இதே மாதிரி சொரசிட்டியில் இருக்கு. இது இருக்கு. ஏழுமலை. ஹைதராபாடி பேர்ல், கிருஷ்ணா பேர்ல் இருக்கு இல்லையா? கிருஷ்ணா பேர்ல் ஒரிஜினல். அவங்க சின்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. அது சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. இந்த இருக்குல்ல பேர்ல் நிறைய இருக்கு. இந்த இருக்குல்ல. டேய் பேக். இது எல்லாமே ஒரிஜினல். இந்த இருக்குல்ல எவ்வளோ கலெக்ஷன் போகுது. இது நல்லா இருக்கு. International Burger King. Rishabh, happy. 32ல நம்பர் என்னது உனக்கு? 38. ஈனா விண்டோ தான் இருக்கும். ஸ்ட்ரைட். பின்னாடி என்ன பின்னாடி இருக்கு. இப்போ இதுக்கு தான் வெளியே க்ளோஸரா இருக்கு பாரு.
your kind attention, please. This is a safety announcement for Mr. Sai Show. Mr. Sai Show. இது 190 போட்டிருக்கான்ல, ஆமாம், பில்லிங் போடும்போது டேக்ஸும் வரும் அதில். அதுதான் பேசிக்லி 200 ஆக்குறதுக்கு 190 போட்டிருக்காங்க. வாழ்றாப்புறம் ஆமாம், அது வாழ்கிறோம். இது வேணா விளைச்சல் விளைஞ்சோம். அவ்வளோதான். ஏழு விவசாயம் இருந்தால் அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிடலையா? வளர்ந்துருக்கான். லக்கேஜ்லாம் வச்சுட்டீங்களா? வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு. சரி, ஓகே. ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. தேர் ஹாப்பி இல்லை? ஆமாம் ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் மேற்கொண்டும் எங்களோட நாகர்கோவிலில் உள்ள நிறைய வீடியோஸ் வரும், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Thank you.